ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFood பார்க். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பன்னீரை வச்சு 65 பண்ணலாங்க. அதுக்கு பன்னீரை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன். இது கூட மைதா சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. கலருக்காக ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர்னு இருக்குது, அது சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு மிளகாய் தூளெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. தண்ணியை கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மெத்தடில் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. ட்ரையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பச்சி மாவு பதம் வந்துடக்கூடாது, அப்புறம் 65 போய் பன்னீர் பச்சியாக மாறிடும். இந்த பதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை 15 நிமிஷம் ஊற விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாங்க. தனித்தனியாக எண்ணெயில் சேர்த்துட்டு வாங்க. ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு சேருங்க. இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியமில் வச்சு 2 நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துடலாங்க. இதே ஹீட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொரிச்சு எடுத்துடலாங்க கார்னிஷ்காக. இப்போ நம்ம பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். வீட்டில் பன்னீர் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். குட்டீஸும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.